வெல்கம் டு மை சேனல். இது உங்க ஆர்த்தி. இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்ல கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட்ன்ற டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் பார்க்குறோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ எடுக்கிறது. ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்த்தோம். அதில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ திஸ் சம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட். நம்மளுக்கு ஒரு பிளான்ட்டோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ இருக்கும் போது நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ மெஷினரி தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெஷினரியை கால்குலேட் பண்ணுறதான் இந்த சாப்டரோட முக்கியமான மோட்டோவே. நம்ம ப்ராடக்டோட டிமாண்ட் அண்டு சப்ளை, அதை வச்சு நம்ம பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து அனலைஸ் பண்ணி மெஷினரி எவ்வளோ தேவை, டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் ஈக்குவலாக நம்மளோட மெஷினரி அவுட்புட் கொடுக்குதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதா இந்த கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட் இந்த சாப்டரோட பர்பஸை. ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5 போயிடலாம். எஸ், இப்போ ப்ராடக்ட் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க XYZன்னு. அதோட ஆனுவல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 300, 400, 500 இருக்கு. நம்ம யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க், நம்ம பிளான்ட் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுதுன்னா 8 hours ஷிஃப்ட், 250 days ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து ப்ராசஸ் டைம் ஒரு எக்ஸ் ப்ராடக்ட் வந்து 4 hours அண்ட் தென் Y வந்து 6, Z வந்து 3. ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் மெஷின் எவ்வளோ ரெக்வயர்டு, நம்பர் ஆஃப் மெஷின் தான் கேட்குறாங்க. எவ்வளோ மெஷின் நம்ம போட்டால் ஆப்டிமமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ சம்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன். நம்மளோட டிமாண்ட் இது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 4 hours, 6 hours, 3 hours ஆகுது. அண்ட் தென் டோட்டல் ப்ராசஸ் ஹவர் நான் பார்த்துருக்கேன். ஸோ டோட்டல் ப்ராசஸ் ஹவர் நீடட் எவ்வளோ தேவைப்படுது, டோட்டலாக எவ்வளோ வந்து இவ்வளோ யூனிட்ஸ் வந்து டிமாண்ட் இருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் டைம் ப்ராசஸ் ஹவர்ஸ் ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி 300 into 4. ஓகே, ஒரு 300 யூனிட்ஸா 4 hours ஆகுது ஒரு யூனிட்டுக்கு. ஸோ அப்போ டோட்டல் 1200. அதே மாதிரி 400 into 6, அதே மாதிரி 500 into 3. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் ப்ராசஸ் ஹவர் கிடைச்சிருச்சு. எனக்கு டோட்டலாக என்னோட ப்ரொடக்ஷன் யூனிட்க்கு எவ்வளோ வேணும், 5100 hours எனக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ ப்ராசஸ் டைம், இவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டோட்டல் ப்ராசஸ் டைம் எனக்கு 5100 hours வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ இது என்னோட நீடட் ஹவர்ஸ். இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, நம்ம யூனிட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே 8 hours ஒரு ஷிஃப்ட்டுக்கு. எஸ், 8 hours 250 days வந்து ஒர்க் பண்றோம் 1 yearக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஷிஃப்ட் தான் ஒரு நாளைக்கு போறாங்க, 3 ஷிஃப்ட் இல்லை. ஓகே, அதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் ஹவர்ஸ், இப்போ இதே இது வந்து 3 ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு அப்படின்னா into 3 போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து into 1 தான் அர்த்தம். ஒரு ஷிஃப்ட் தான் போறாங்க. 8 hours into 250. இப்போ டோட்டல் ஹவர்ஸ் வந்து 2000 hours per year. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது 1 yearக்கு. 1 year நம்மளோட பிளான்ட்டோட மெஷினோட கெப்பாசிட்டி வந்து 2000 hours. நம்மளுக்கு எவ்வளோ ரெக்கவர் வேணும், 5100 தேவைப்படுது. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும், இவ்வளோக்கு 5100 நம்மளோட நீடர். நம்மக்கிட்ட எவ்வளோதான் இருக்கு, 2000 இருக்கு. அப்போ அப்ராக்ஸா போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ இது வந்து பாயிண்ட்ல வரும். எஸ், அஃப்கோர்ஸ் பாயிண்ட்ல தான் ஒரு 2.55 மெஷின் வரும். ஸோ அபவ் 50 இருக்கும் போது நம்ம வந்து 3 மெஷின் அரை மெஷின் போட முடியாதுல்ல. ஸோ 3 மெஷின்ஸ், இதுதான் நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் ரெக்வயர்ட். ஓகே, மொத்தம் நம்மளுக்கு 3 மெஷின் தேவைப்படுது. ஒரு மெஷின் வந்து ஒரு மெஷினுக்கு நம்மளால 2000 hours வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம். நம்மளுக்கு வந்து 5100 தேவைப்படுது. அப்போ 3 மெஷின் வேணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிச்சா? எஸ், நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போயிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 6. இப்போ புக் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷனும் ஒரு மாடல். பேஸ் என்னன்னா நம்ம ப்ரொடக்ஷன், ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் யூனிட்டும் ஒவ்வொரு டைப். இப்போ காட்டன் மில்னா அதுக்குரிய மெஷின் வேற, அதுக்குரிய இப்போ லேத்னா அதுக்குரிய கெப்பாசிட்டி வேற. ஓகேவா,
அயன் மில்லு சாரி அயன் பிளான்ட் அப்படின்னா அதுக்குரிய கெப்பாசிட்டி வந்து வேற. ஸோ ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை டிபெண்ட் பண்ணி தான் அதோட கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட்டை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இந்த சம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வேற தான். ஸ்டீல் பிளான்ட் இது டிசைன்டு கெப்பாசிட்டி வந்து 50,000 டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்டீல் பெர் டே வந்து 50,000 ஆகுது. தென் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் 40,000 டன் வந்து ஒரு ஸ்டீலுக்கு பெர் டே ஆகுது. ஓகேவா? எஸ், இப்போ ஆக்சுவல் அவுட்புட் வந்து நம்ம 36,000 டன்ஸ் பெர் டேக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளை கம்ப்யூட் பண்ண சொன்னது எஃபிஷியன்சி, இந்த பிளான்ட்டோட எஃபிஷியன்சி அண்ட் தென் ஹவு மச் வி யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு அப்படின்றத ரெண்டையும் மட்டும் நம்ம கம்ப்யூட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், பட் இது வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ், டிசைன்டு கெப்பாசிட்டி, இப்போ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு சம்லே கொடுத்துட்டாங்க. டிசைன்டு கெப்பாசிட்டி 50,000, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி வந்து 40,000 அண்ட் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 36. இப்போ எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்றதாம்பா. ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி. இப்போ ஆக்சுவல் அவுட்புட் நம்மளுக்கு எவ்வளோ? 36 டன்ஸ். ஓகே, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி 40,000. இப்போ டிவைட் பண்ணாலே இன்ட்டு 100. ஓகே, 90% நம்ம எஃபிஷியன்சியா எவ்வளோ எஃபிஷியன்சியா இந்த பிளான்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மெஷினை நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண இந்த பிளான்ட்டை எவ்வளோ எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோன்றதா இந்த ஃபார்முலா வச்சு கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ 90% தான் இந்த பிளான்ட்டை நம்ம எஃபிஷியன்சியா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 10% வந்து ப்ரொடக்ஷன் டிஃபிஷியன்சி இதுல இருக்கு. ஓகேவா? அந்த யூட்டிலைசேஷன் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யூட்டிலைசேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. எஸ், இதோட எஃபிஷியன்சி இவ்வளோ இருக்கு. அந்த யூட்டிலைசேஷன் பார்த்தோம்னா ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை டிசைன்டு கெப்பாசிட்டி. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ண கெப்பாசிட்டி எவ்வளோ? ஆக்சுவல் அவுட்புட் நம்மளுக்கு எவ்வளோப்பா? 36,000 டிவைட் பை டிசைன்டு ஒன் வந்து 50,000 இன்ட்டு 100. ஓகே, இப்போ 72% வரும். யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 72% பி யூட்டிலைஸ்டு. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ம. 2 மார்க்ஸை கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க, அப்பதான் இந்த சம் வந்து போட முடியும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்த்தோம்னா, இப்போ இது வந்து நெக்ஸ்ட் மாடல். இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்த்தோம்னா பாட்டில் நெக் மாடல்பா. இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்ல நிறைய ப்ராசஸ் இருக்கும். ரா மெட்டீரியல் உள்ள வர்றதுல இருந்து அதை வந்து டை பண்ணலாம், கோம்பிங். இப்போ காட்டன் வச்சுக்கோங்களேன், டையிங், கோம்பிங் அண்ட் தென் வீவிங், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? எந்த இடத்துல அந்த பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதா இந்த சம்மோட மோட்டிவே. ஓகே, முதல்ல பாட்டில் நெக்னா என்னன்னு பாத்துருவோம். எஸ், பாட்டில் நெக்னா என்னன்னா, இப்போ ரா மெட்டீரியல் இப்போ நம்ம உள்ள அனுப்புறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து கோமிங்கோ டையிங்கோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்கு, அண்ட் தென் செகண்ட் அண்ட் தென் தேர்ட். ஸோ விச் ஒன் எந்த இடத்துல இப்போ போயிட்டே இருக்கு சீராவே. இங்க ஒரு 100 அவுட்புட் இருக்கு. இது செகண்ட் ப்ராசஸ் போகும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து 100 யூனிட்ஸ் வருது. தேர்ட் போகும்போது 100 வருது. பட் இந்த ஃபோர்த் இடத்துல பாத்தீங்கன்னா பாட்டில் நெக். இதுல இவ்வளோ போகும்போது பாட்டிலோட நெக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் எவ்வளவு வரும்? இந்த நெக்கை வச்சுதான் வரும். இந்த பாட்டிலோட வாயை பொறுத்து தான் எவ்வளவு அவுட்புட் வெளியில வரும்னு இருக்கும். இந்த ஃபோர்த் ப்ராசஸ்ல இப்படி பாட்டில் நெக்ல வெளியில வரும்போது நம்மளுக்கு 25 யூனிட்ஸ் தான் வருது அப்படின்னா இந்த ஃபோர்த் ப்ராசஸ் தான் பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த நெக்கோட அளவு வந்து குட்டி ஆயிடுச்சுல. ஸோ இதனாலதான் இதுக்கு இந்த மெத்தட் பேரு பாட்டில் நெக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாட்டில் நெக் சென்டர் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் வந்து வருது. ஃபர்ஸ்ட் ஏ ப்ராசஸ் ஒரு ஒர்க் சென்டர்ல. ஏல பாத்தீங்கன்னா ஏ ஒர்க் முடிச்சோன்னே 380 அதோட அவுட்புட் வருது. இந்த கீழே இந்த ப்ராக்கெட்ல போட்டுருக்க எல்லாமே அவுட்புட். பி முடிச்சோன்னா 360 அண்ட் சி முடிச்சோன்னா 340 வருது. அண்ட் தென் டி முடிச்சோன்னா பாத்தீங்கன்னா 400 அதோட அவுட்புட் கெப்பாசிட்டி. இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸோட கெப்பாசிட்டி தான். ஓகே, இப்போ எது பாட்டில் நெக், விச் ஒன் இஸ் பாட்டில் நெக், எது அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குதோ அதுதான் நம்மளோட பாட்டில் நெக். அப்ப சி ப்ராசஸ் தான் பாட்டில் நெக். ஓகே, ஸோ அவ்வளவுதான். இதை மட்டும் எழுதினாலே போதும். ஐடென்டிஃபை த பாட்டில் நெக் சென்டரா. பாட்டில் நெக் சென்டர் இஸ் த ஒர்க் சென்டர் ஹேவிங் த மினிமம் கெப்பாசிட்டி. எது மினிமம் கெப்பாசிட்டி அவுட்புட் கொடுக்குதோ அதை தான் நம்ம வந்து பாட்டில் நெக்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் சென்டர் சி தான் நம்மளுக்கு பாட்டில் நெக். ஓகே,
per system capacity is the maximum unit. Possible வந்து 340 தான். அப்ப சிஸ்டம் டோட்டல் சிஸ்டம் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கும்? இது 340னா இது 340 வருதுன்னா இப்ப D ஓடது 400 கெபாசிட்டியா இருந்தாலுமே 340 தான் அவுட்புட் கொடுக்க முடியும் D ஆல. ஓகேவா? சோ அப்ப 340 தான் மேக்ஸிமமே கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதோட எஃபிஷியன்சி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை கெபாசிட்டி. ஓகே, அதே ஃபார்முலா தான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணோம்னா இப்போ ஆக்சுவல் அவுட்புட் நம்மளுக்கு எவ்வளவு வருது? 300. ஸோ இந்த சிஸ்டம் இதோட டோட்டல் கெபாசிட்டி எவ்வளவா இருக்கு நம்மளுக்கு? 340 தான். பாட்டில் நெக் தான் அதோட கெபாசிட்டி. ஸோ டிவைட் பண்ணும்போது 88.23 இதோட சிஸ்டம் எஃபிஷியன்சி நம்மளுக்கு வருது. ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? அந்த இந்த தேர்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இது நீங்க ட்ரை பண்ணுங்க. புரியலைன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா, மார்ஜினல் காஸ்டிங் ஃபார்முலா வச்சு கம்ப்யூட் பண்றதுதான், அப்ளை பண்ணி வரதான். ஓகே, ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.